இது என்ன வண்டினா டிஸ்கவர் 100 இருக்கா. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேது, அடைச்சி ஓடுது. நானும் 2 டைம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். போகும்போது ஓடுது. அப்போ 2 நாள் சென்று அதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதான் இப்போ எடுத்து கார்பெட்டை கட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கார்பெட் ஸ்லேடு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். கார்பெட் ஸ்லேடு கழட்டா இல்லை ஒட்டியிருக்குங்க கருப்பு கருப்பாக கம்பு மாதிரி. அது கண்டிப்பாக கழட்டி நல்லா விரலை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா போயிடும். அப்போ தான் ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக வரும். இல்லாட்டி சடனாக கிட்ட ஆகாது. ஆமாம், இந்த கார்பெட்டை கழட்டி வச்சுருக்கேன் போது. கார்பெட் இப்போ கழட்டும் போது இந்த இடமும் சரியான கருப்பாக இருந்துச்சு. இந்த லைட்டாக ஒட்டியிருக்கா. நல்லா போட்டு சுரண்டி எடுத்தேன். 3/4 கிலோமீட்டர் லைட்டு அது 2 பக்கமே இருந்துச்சு. இதுலேயுமே இருந்துச்சு. இல்லைன்னா விரலை போட்டு தேய்க்க சொல்லுங்கள். சுண்டு விரலை வச்சு அப்படி தேய்ச்சிங்கனாலே நான் க்ளீன் ஆகிருந்தேன் ஓட்டைக்குள்ள. ஆமாம், இதுலேயும் நல்லா போட்டு ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சிட்டு அப்போ சுண்டு விரலை போட்டு தேய்ங்க. இதாகும். இந்த ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் தெரியுதா? ஹோல்ஸ் நல்லா தெரியணும். ஆமாம், ஹோல்ஸு இன்னொரு ஹோல்ஸு தெரியலை. அந்த க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. க்ளீன் பண்ணி லைட்டாக ஏறு பிடிச்சா தான் என்னென்னு தெரியும். உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கல, கார்பெட் அடைச்சி விடணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த பார்த்தீங்களா எவ்வளோ டெஸ்ட் இருக்குங்க. க்ளீன் பண்ணல அடிக்கப்பு எவ்வளோ டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இது பண்ணணும். இன்னொன்று மைலேஜ் கொடுக்கல இதாகலைனாக்கு இந்த ஏர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த முனையில் கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கக்கூடாது. இந்த முனையில் கருப்பாக இருக்கா. இப்படி கருப்பாக இருந்துச்சுனாக்கு உள்ள அந்த காற்றை வந்து ஃபில்ட்ரு பண்ணி விடாது. இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா மைலேஜ், ஸ்லோ ஸ்பீடு, பிக்கப்பு காலையில் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறீங்களா, அதுக்கு இந்த ஏர் ஸ்க்ரூ தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடாது. இந்த அதில் இருக்குது என்ன க்ளீன் பண்ணலை. இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது, பிக்கப் இருக்காது, ஓயாமல் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், கார்பெட் க்ளீன் பண்ணும்போது இந்த ஏர் ஸ்க்ரூ கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நல்லா எமர்சியில் போட்டு இந்த எமர்சியில் போட்டு எடுக்கலாம். இல்லை வேறு நகத்தில் சவுண்டு எடுக்கனாலும் எடுத்துங்க. நல்லா க்ளீன் பண்ணி மாட்டாங்க. ஆமாம், இல்லாட்டினா வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரத்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் பெட்ரோல் டாப் வர கம்ப்ளைண்ட்டு. இந்த பெட்ரோல் டாப் வாங்கியிருக்கேன். டிஸ்கவருக்குள்ளே தான் பல்சருக்குள்ளான்னு தெரியல கொடுத்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிறது தான் நம்ம ரெகுலராக வாங்குற இடத்துல தான் ரெகுலராக ஜாமான் வாங்குற இடத்துல இருக்கிறது தான் வாங்குறாப்புல இருக்குது. இது 232 ரூபா ஒரிஜினலு. ஆமாம், உங்கள் பெட்ரோல் வேணும்னா ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. பிரேக்ஸும் ஓய் தான் வாங்கியிருக்கேன். பிரேக்ஸு சுத்தமாக இல்லை. வாங்க ஓய் 194 ரூபா. ஆமாம், ஏதாச்சும் சொன்னால் ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. ஏன் பெட்ரோல் டாப் ஒரிஜினல் வாங்கி போடுற சொல்கிறேன்னா, மாற்று கம்பெனியாக இருந்துச்சுனாக்க ஒரு சில கம்பெனி என்ன ஆகுதுனாக்க பெட்ரோல் வந்து 1/2 லிட்டர் பெட்ரோல் இருக்கும், மெயினில் பெட்ரோல் வரும். அப்போது எங்கேயா இடையில போய் நின்றுக்குருவிய, அது உங்களுக்கு சிரமமாக போயிடும். இப்போ பெட்ரோல் ஒரிஜினல் இருக்காக்க 1/2 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் மெயினில் வரும், ரிசர்வில் வரும். அப்போ பெட்ரோல் நீங்கள் போட்டுவிங்க. மெயின் ரிசர்வு கரெக்டாக சரியாக காட்ட மாட்டுது ஒரு சில கம்பெனிகள். ஆமாம், கம்பெனி பேர் நம்ம சொல்லக்கூடாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து ஒரிஜினலே போடுறேன். பெட்ரோல் டாப்லாம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா ஒரிஜினலில் போடுங்க. ஏன்னா பெட்ரோல் குறையலையாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம மைலேஜ் கொடுக்குங்கிற மெத்தடில் இருப்போம். ஆமாம், கண்டிப்பாக ஒரிஜினலாக பெட்ரோல் டாப் வாங்க மாட்டுங்க.